இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் வச்சிருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் காமனா ஒரு பிரச்சனை ஆகுங்க. அது என்ன தெரியுமா? இந்த மாதிரி கனெக்டர்ஸ், அதாவது மிஷின்ல இருந்து அவுட்புட் எர்த் அப்புறம் வந்து ஓல்டர் செக்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒயர்ல பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் டெர்மினல்ல கனெக்டர் வந்து அடிக்கடி வீணா போகுங்க. இது வீணா போறதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னா, மிஷின்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் ஓடும். இப்ப நமக்கு வந்து 5 வருஷம் ஓடி இருக்கு. ஆனா இதை நம்ம லோக்கல்ல வாங்கி மாத்துவோம். நான் வந்து ரீசெண்டா என்னோட இன்னொரு மிஷினுக்கு லோக்கல்ல வாங்கி மாத்தினேன். அப்படி வாங்கி மாத்தின உடனே பாத்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்ல வீணா போச்சு. அது காரணம் என்னன்னா, சரியான பிராஸ், சரியான மெட்டீரியல்ஸ் குவாலிட்டியா கொடுக்கறது கிடையாது. சோ நான் என்ன பண்ணிருந்தேன், இந்த மிஷின் காரங்கள்ட்ட இப்ப ஆர்டர் பண்ணிருக்கேங்க. ஏன்னா நான் இந்த மிஷின் காரங்க ஜெனியூன் ஸ்பேர்ஸ் தான் இருக்கும். சோ நமக்கு வந்து குவாலிட்டி வைஸ் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்காது, நல்லாவும் இருக்கும். அமேசான்ல ஆர்டர் பண்ணி வந்துருச்சு. பார்சலை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நான் என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த கனெக்டர், ஓகேங்களா. ரெண்டாவது வாங்கியிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஹோல்டர். மூணாவது பாத்தீங்கன்னா இந்த மிஷின்ல இருந்து அவுட்புட் வருது பாத்தீங்களா, இந்த டெர்மினல். சோ இதையும் வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த மிஷின்ல இருக்கக்கூடிய டெர்மினல் இன்னும் வீணாவே போலங்க. சோ நான் எப்பயும் அதை மாத்த போறது கிடையாது. ஏன்னா மிஷின்ல இருந்து வரும்போது ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா கொடுத்துருப்பாங்க. இந்த மிஷின்ல உள்ளதை நீங்க பார்த்தாலே தெரியும், எந்த விதமான டேமேஜஸ் இந்த ரெண்டு இதுவும் ஆவலிங்க. சோ நான் இதை மாத்த போறது இல்ல. நான் மாத்த போறது இந்த கேபிள்ல வரக்கூடிய 2 கனெக்டரையும் மாத்த போறேன். அடுத்து இந்த ஹோல்டரை மாத்த போறேன். இந்த ஹோல்டர் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இது நல்லா தானே இருக்கு, இதை ஏன்டா மாத்த போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு. இந்த ஹோல்டர் வந்து ஒரிஜினலா என்னன்னு தெரியலங்க. ஒரு 2-3 ராடு தொடர்ந்து கொளுத்திட்டோம்னா போதும், ஓவர் ஹீட் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னா இந்த கேபிள் தான். இந்த கேபிள்ல என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியான ஆம்ஸை இது வழியா கடத்தாதுங்க. அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமா கடத்தாது. காரணம் என்னன்னா, இந்த கேபிள்ல இருக்கக்கூடிய காப்பர் வந்து செல்லு செல்லா உடஞ்சிருக்கும். உள்ளுக்குள்ள கட் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும், அதிகமான டேமேஜ் இருக்கும். சோ ப்ராப்பரான ஒரு கரண்ட் வந்து நமக்கு இந்த ஒயர், அதாவது இந்த கேபிள் வழியா கிடைக்காது. அதனாலதான் நமக்கு வந்து இந்த ஹோல்டர் ஹீட் ஆகுது. ரெண்டாவது, நம்ம ஒழுங்கா கனெக்ஷன் கொடுக்கலனா கூட ஆகும். ஆனா பட் நான் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கனெக்ஷன் பண்ணிருக்கேன். வாங்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பரா 3 போல்ட்டையும் டைட் வச்சிருக்கோம். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ராப்பரா எல்லாமே டைட் வச்சுமே கூட இது வந்து ஹீட் ஆகுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரிஜினலா என்ன அப்படிங்கிறது டவுட் இருக்குங்க. அதாவது ஒரு 3-4 ராடு போனாலே ஓவர் பழுத்துரும். சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஹோல்டர், ரெண்டாவது கனெக்டர், மூணாவது இந்த மிஷின்ல வரக்கூடிய டெர்மினல். சோ இது எல்லாத்தையுமே வாங்கிட்டோம். ஆனா நம்ம மாத்த போறது இந்த கனெக்டரும் இந்த ஹோல்டரும் தான். அதை எப்படி மாத்துறோம் அப்படிங்கறத பாருங்க. மறக்காம உங்க நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த டெர்மினல் அப்புறம் இந்த ஹோல்டர்லாம் எங்க வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா நம்ம வீடியோல அஃபிலியேட்ல கொடுத்துருக்கேன். சோ மறக்காம கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. வந்துருச்சுங்க பார்சல் அன்பாக்சிங் பண்ணிடலாமா? மொச்சக் பஜக் குட் லொச்சக் மொச்சக் பஜக். வீடியோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம அமேசான்ல வாங்கினதுக்கான ரெசிப்ட்டுங்க, ஓகேங்களா. ரெசிப்ட் வந்திருக்கு, இது ஓரமா வச்சிருவோம். ஹோல்டர், ரெண்டாவது எர்த்து, மூணாவது பாத்தீங்கன்னா கனெக்டர் வித் டெர்மினல்ஸ் எல்லாமே வந்துருச்சுங்க. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 2 இருக்குது இல்லையா, இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின்ல வருது, ஓகேங்களா. இந்த மிஷின்ல வருது. சோ இதை வந்து நம்ம இப்ப மாத்த போறது இல்ல. நம்ம மாத்த போறது பாத்தீங்கன்னா இந்த கனெக்டர்ஸ் மட்டும் தான் நம்ம மாத்த போறோம், கேபிள்ல வர கனெக்டர்ஸ். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஜெயின்கோ பிராண்ட்ல ஒரு ஹெவி டியூட்டி ஹோல்டருங்க. இந்த ஹோல்டர் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஹெவியா இருக்கு பாருங்க. வாங்களேன், வந்து காட்டு. இந்த ஹோல்டர் பாருங்களேன் எந்த அளவுக்கு ஹெவியா இருக்குன்னு. ஸோ ஜெயின்கோ பிராண்ட்ல நமக்கு வந்து ஹோல்டர் வந்துருக்குங்க, நல்லா இருக்கு. ஸோ எல்லாமே வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா பிராஸ், ஓகேங்களா, ஹீட் ஆகாதுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கனெக்டர் பிளஸ் இந்த கேபிள் எப்படி மாத்துறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நிறைய நண்பர்கள் ஒரு சின்ன இஷ்யூ பண்றீங்க. அது என்ன அப்படின்னா, இந்த கனெக்டர் மாத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு கனெக்ஷன் கொடுக்க மாட்டீங்க, லைட் டியூட்டியா டைட் வைக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. நான் எப்படி கனெக்ஷன் பண்றேன் அப்படிங்கறத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சு அதே மாதிரி கனெக்ஷன் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு பழசு எரிஞ்சு போச்சு பாத்தீங்களா, எந்த அளவுக்கு ஹீட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு ஹீட் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து 5 வருஷமா ஓடிடுச்சுங்க. ஸோ மிஷின்ல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு குட் குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் 5 வருஷம் ஓடினதுக்குனால நம்ம ஏகப்பட்ட வெல்டிங் ராடு, ஏகப்பட்ட ஐபிஎம் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பயங்கரமா கொளுத்திருக்கோம் போட்டு வெல்டிங் ராடை. ஸோ ஓவர் ஹீட் ஆயிருக்கு தான் எனக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் இது வந்து வீணா போயிருக்கு. அதனால இது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மிஷினை பார்த்தாலே தெரியும், மிஷினே வந்து எல்லாம் பாடிலாம் செரிக்க ஆரம்பிச்சு பாருங்க. ஏன்னா 5 வருஷமா 6 வருஷமா போட்டு தண்ணி, உப்பு தண்ணி எல்லாம் கிடக்கும் மிஷின். ஸோ மிஷின் வந்து உப்பு காத்துல அதிகமா போட்டு நாங்க யூஸ் பண்ணதுனால, கடலோர மாவட்டங்கிறதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம இப்போ இதை மாத்திடலாம். எப்படி மாத்திரம் அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கு கொஞ்சம் விட்டு கட் பண்ணிடுவோம். இந்த கேபிள் வந்து முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ப்ராப்பரா கட் பண்ணி ப்ராப்பரா டைட் வைங்க. ஏன்னா நம்ம எடுக்க போற ஆம்ஸ் வந்து அதிகங்க. ஆம்ஸ் அதிகம் அப்படிங்கும்போது நம்ம வந்து ப்ராப்பரா டைட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் ஹீட்டிங் ரேஷியோ அதிகமாகும். கேபிளே வந்து சில சமயத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீணா போயிடும், டக்குன்னு வீணா போயிடுங்க. இப்ப என்னோட கேபிள்லாம் வீணா போறதுக்கு காரணம் என்னன்னா, ஒர்க்கருங்க வேலை செய்யும் போது அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வேலை அன்னைக்கு முடியணும். இப்போ பாருங்களேன், இந்த மிஷின்ல இருக்கக்கூடிய இந்த கேபிள்லாம் எப்படி போயிடுச்சு பாருங்களேன். இது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியா ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கேபிளை போட்டு கண்ட மணிக்கு இழுக்குவாங்க. ஸோ அப்பெல்லாம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வேற ஒர்க்ல இருப்போம்.
இந்த கனெக்டரை வந்து நம்ம மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த புது கனெக்டர் இருக்குது இல்லையா, அதை பாருங்க. இந்த புது கனெக்டர்ல நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த இடத்த கவனிச்சீங்கன்னா தெரியும், கேஜா இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி கனமா இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து வாங்குங்க. மெலிசா இருக்கிறத வாங்காதீங்க, தயவு செஞ்சு மெலிசா இருக்கிறத வாங்காதீங்க. வாங்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிராஸ்ல வாங்குங்க. பிராஸ்ல வாங்கும்போது இந்த மாதிரி கேஜா இருக்கு பாத்தீங்களா, அந்த பாடி அந்த அவுட்ரு இதை பாத்தீங்கன்னா கனெக்டர்ல தெரியும், நல்லா கேஜா இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. எப்படி வாங்கணும்னு தெரியலனா நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், ஸோ மறக்காம அதை பார்த்து வாங்கிடுங்க. இதோ பாருங்க பஸ் புரியா, இந்த கேபிளை வந்து நம்ம இப்ப இதுல கனெக்ஷன் பண்ணணும். இதை கனெக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லீவை வந்து ஃபர்ஸ்டே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷன்ல நல்லா கவனிக்கணும், இந்த பொசிஷன்ல உள்ள தள்ளி விட்டுருங்க. இப்போ இந்த கனெக்டரோட பிராஸ் இருக்குது இல்லையா, இந்த பிராஸுக்கு இந்த அளவு எடுத்துக்கோங்க. இந்த அளவு எடுக்கிறேன் பாருங்க, இந்த அளவு எடுத்து இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கத்தியை வச்சு மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்லீவை வெட்டி எடுக்கணும். பொறுமையா பொறுமையா வெட்டுங்க, ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. காப்பரை வந்து வெட்டிடாதீங்க. வெட்டும் போது வெறும் அந்த கேபிளோட அவுட்டர் ஸ்லீவ் மட்டும் தான் நீங்க வெட்டணும். நிறைய பேர் காப்பரை வெட்டிடுவீங்க, அந்த மாதிரி வெட்டாதீங்க. பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கும். இது மேல இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக்கை வந்து எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. ரெண்டாவது, இந்த கேபிள்ல ஒரு சின்ன இந்த கனெக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காப்பர் கொடுத்துருக்காங்க, இந்த காப்பர்ல தான் நம்ம டைட் வைக்கணுங்க. அலான் கீ போட்டு டைட் வைக்கணும். ஸோ இப்போ நான் வந்து எப்படி வைக்கிறனோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிங்க. நான் பாத்தீங்கன்னா இந்த கேபிள் வந்து லோக்கல்ல வாங்கியிருந்தேங்க. இந்த லோக்கல் கேபிள்லயும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன காரணம்னா, இந்த காப்பர் வந்து மெலிசா கொடுத்துட்டாங்க. ஸோ காப்பர் வந்து மெலிசா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸா கேபிளை சீவி இதை வந்து இப்படி மடக்கி விட்டுருங்க. மடக்கி விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க காப்பர். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து சரியான ஆம்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்க. இப்போ பாருங்களேன், நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம். வச்சுட்டு இப்போ வந்து டைட் வைக்கணுங்க. இது ஃபுல் டைட் வைக்கணும். எக்காரணத்தை கூட லூஸா வைக்காதீங்க. லூஸா வச்சீங்கன்னா சீக்கிரத்துல வந்து அடிபட்டுருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஃபுல் டைட் வைக்கணுங்க. டைட் வைக்கும் போது இப்படி பிடிச்சிக்கிட்டு குரல்ல வந்து கனெக்டரோட அந்த எட்ஜை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஃபுல் டைட்டு அலான் கீ வச்சு வச்சிருங்க. ஓகேவா? இப்போ நான் எப்படி வைக்கிறோனோ அதே மாதிரி வச்சிருங்க. ஃபுல்லா வைக்கணும் டைட்டு. ஓகேங்களா? இது ஒருவேளை நீங்க நார்மலா வாங்குனீங்க அப்படின்னா, இந்த கனெக்டர் வந்து நார்மலா குவாலிட்டி கம்மியா, காசு கம்மியா வாங்குனீங்க அப்படின்னா என்ன ஆகுன்றதையும் நான் சொல்லிடுறேன். நீங்க இந்த மாதிரி டைட் வைக்கும் போது கீழே வந்து உடச்சிட்டு வந்துடும். ஓகேங்களா? அதுதான் முக்கியமான ஒரு விஷயம், நீங்க தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இதுல ஒரு சின்ன ஸ்லீவ், ஒரு சின்ன ஒரு பல்ல மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இருக்கு பாருங்க, இந்த ஸ்லீவ்ல. ஸோ இந்த ஸ்லீவ் வந்து இந்த பல்லம் வந்து எதுக்குன்னா, இந்த பல்லம் இருக்குல்ல, இதுல வர மாதிரி நீங்க வந்து வச்சு இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா லாக் ஆயிடுங்க. இதோ பாருங்க, இந்த மாதிரி லாக் பண்ணிடணும். ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பக்காவா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதே ப்ராசஸ் தான் வந்து எர்த் ஹோல்டர்லயும் நம்ம பண்ண போறோம். இதோ இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம இதை மாத்தல, நம்ம வந்து இதுல தான் மாத்துறோம். இதோ பாருங்க, டைட்டா இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி டைட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த விதமான அந்த ஸ்பார்க்கிங்கும் உள்ளுக்குள்ள நடக்காது. அந்த மாதிரி ஆகலை அப்படின்னாலே இந்த கேபிள், இந்த ஒயர்லாம் வந்து ஹீட் ஆகுறது வந்து கம்மியாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹோல்டர் செக்ஷன்ல வரலையும் இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி மாத்திடலாம். வீடியோட லெங்க்த்துக்காக நான் என்ன பண்றேன், இப்போ நான் இவ்வளவு நேரம் ப்ராசஸ் சொன்னால அதே ப்ராசஸ்ல ரெண்டாவது கேபிள், அதாவது ஹோல்டர் செக்ஷன்ல இருக்க கேபிளையும் இதை மாட்டிட்டு உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன் பாருங்க. கைஸ், இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எர்த்து வந்து மாட்டிருக்கோங்க. இந்த மாத்தும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதோ பாருங்களேன், இந்த கேபிளை வந்து கம்பெனில இருந்து வர மெத்தடை விட்டுருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி மாத்திக்கங்க, சரிங்களா? இந்த மாதிரி வந்து மாட்டி டைட் வச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு வாசலை போட்டு பக்காவா இருக்குங்க, எந்த பிரச்சனையும் வராது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த மாதிரி மெத்தடை உங்களுக்கு சஜஷன் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த கனெக்டரை மாத்திருக்கோம். ரெண்டாவது இந்த எர்த்தை மாத்திருக்கோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம மாத்த போறது வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டர் மாத்த போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஜெயின்கோ பிராண்டுங்க, குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் குவாலிட்டியா இருக்கு. ஸோ உள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காப்பர்ல கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குங்க, சரிங்களா? எப்பவுமே இந்த மாதிரி ஹோல்டர் மாத்தும் போது இந்த ஹோல்டர்ல இருந்து ஒரு அரை அடி விட்டுருங்க. என்ன காரணம்னா, இந்த காப்பர் வந்து ரொம்ப பழுத்திருக்கும் இது வரைக்குமே. ஸோ ஏன்னா ஓவர் ஹீட்டுங்க, 2 ராடு கொளுத்திட்டாலே ஓவர் ஹீட் ஆகும், பழுக்கும் இது. ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு அரை அடி விட்டுறேன். அரை அடி விட்டு இந்த காப்பர் கேபிளை லைட்டா கட் பண்ணிடுறேன். இந்த பழசையும் எடுத்துருவோம். இப்போ என்ன பண்ணலாம், இது மேல இருக்கக்கூடிய ஸ்லீவை எடுப்போங்க. இந்த ஸ்லீவ் எவ்வளவு தூரம் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இங்க சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க, கவனிங்களேன், 3 போல்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 3 போல்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா 2 சைடும் வந்து காப்பர் போகுங்க. இந்த கேபிள்ல இந்த ஸ்லீவ் இருக்குல்ல, இந்த ஸ்லீவை வந்து இதுல லாக் பண்ணிடணுங்க. இந்த 2 பல்லு மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இதுல வந்து மடக்கி விட்டு இதை வந்து கேபிளை வந்து லாக் பண்ணிடணும். இந்த மாதிரி பொசிஷன்ல உள்ள போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம இதை வந்து ஹோல்டரை மாட்டுறதுக்கு முன்னாடி இதை வந்து உள்ள தள்ளிடுங்க, இல்லைன்னா எல்லாம் மாட்டிட்டு உங்களுக்கு சிரமமா இருக்கும், உள்ள போகாது, திருப்பி முதல்ல இருந்து கழட்டுவீங்க. இப்போ ஸ்லீவை கட் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்லீவ் கட் பண்றேன். கேஸ், நம்ம வாங்கும் போது கேபிள் வந்து லோக்கல்ல வாங்காதீங்க. மேக்ஸிமம் நம்மள ஏமாத்துறாங்க, சீட்டிங் பண்றாங்க. இந்த கேபிள் வந்து பாத்தீங்கன்னா மிஷினோட வந்த கேபிள் இல்லாம நமக்கு அது பத்தாது. இங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கேபிள் வாங்கியிருக்கேன் பாருங்க. இது வந்து நம்ம வாங்கினதே வேஸ்ட். ஒரு வருஷம் கூட ஓடல. இங்க வந்து பாருங்களேன், பக்கத்துல வாங்க, இதோ பாருங்களேன்,
நம்மள எப்படி சீட்டிங் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒரு குவாலிட்டியான கேபிள் கிடையாது. இதோ பாருங்க எப்படி வந்து நம்ம கட் பண்ணோன்னே எப்படி உடையுது பாருங்க. கேபிள் வந்து இந்த மாதிரி உடையக்கூடாதுங்க. இதோ பாருங்க எவ்வளவு உடையுது பாருங்க. கீழே விழுது பாருங்க. இதோ பாருங்க இந்த மாதிரி வரக்கூடாதுங்க. கேபிளோட இந்த வந்து காப்பர் இந்த மாதிரி உடைஞ்சு அப்படின்னா சரியான ஆம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோல்டர்ல கிடைக்காது. அப்பதான் வந்து ஹோல்டர் ஹீட் ஆகுற இஷ்யூ வருதுங்க. அப்பனா நம்ம வந்து ஹோல்டர் மேல குறை சொன்னது தப்பு தான் போல. ஹோல்டர் நல்லா தான் இருந்திருக்கு. இதுல வந்து ஃபால்ட்டே இந்த கேபிள் தான். நம்ம வந்து கூடிய விரைவில் இந்த கேபிளையும் மாத்திடணும். ஏன்னா இந்த கேபிள் வந்து நமக்கு சேஃப்டி கிடையாது. ஓவர் ஹீட் ஆகும். வேலையும் வந்து முடியாது. இதோ பாருங்க நம்ம கையால அசைக்கும் போது கேபிளோட லீட்ஸ் எல்லாம் வந்து உடைய ஆரம்பிக்குதுங்க. ஸோ ரொம்ப மோசமான நிலைமையில இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டிங் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம காப்பர் வந்து ஸ்லீவ் எடுத்துட்டு இந்த பட்டையை பாத்தீங்கன்னா லூஸ் பண்ணிட்டு உள்ள தள்ளுறோம். உள்ள தள்ளிட்டு இப்ப டைட் வைக்கணுங்க. ஃபுல் டைட் வச்சிடணும். எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஹோல்டர் செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் டைட் இருக்கணும். அப்பதான் வந்து ஹீட் இஷ்யூ இருக்காது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம லூஸ்ல விட்டோம் அப்படின்னா அதிகப்படியான உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான எலக்ட்ரான்ஸ் வந்து ஹோல்டர் செக்ஷன்ஸ்ல வரதுனால நம்ம லூஸ்ல விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் ஹோல்டர் சீக்கிரத்துல வீணா போயிடும். அதே நேரத்துல ஹீட்டிங் இஷ்யூ வருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த 3 போல்ட்டையும் வந்து ஃபுல் டைட் வச்சிட்டோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கிளிப் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து அடிச்சு இந்த அதாவது இந்த கேபிள்ல வரக்கூடிய இந்த ரப்பரை வந்து டைட் பண்ணணும். இதை வந்து மறந்துடாதீங்க. இது வந்து டைட் வச்சீங்கன்னா மட்டும்தான் வந்து நல்லா இருக்கும். ரெண்டாவது இது ரெண்டுத்தையுமே டைட் வச்சிடாதீங்க. அதுவும் பிரச்சனையா இருக்கும். நான் வந்து ஒண்ணு வைக்கிறேன் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது நம்ம இப்போ லாக் பண்ணிட்டோம் பாத்தீங்களா இந்த கேபிள. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடும்போது பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய காப்பர் லீட் வந்து கட் ஆகாதுங்க. அதனாலதான் வந்து இதை லாக் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இதை போட்டுடலாம். இந்த ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இதை வந்து இன்சர்ட் பண்ணும்போது லூஸா போகும். அப்போ வந்து இது இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 பீஸையும் வந்து லைட்டா வந்து நிமித்து விட்டுருங்க. நிமித்து விட்டீங்கன்னா கொஞ்சம் டைட்டா இருக்குங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து கீழே விழுறதுல இருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ரிலீஸ் ஆகாது. கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பக்காவா போயிடுச்சுங்க. இப்போ மிஷினை வந்து எல்லா வேலையும் முடிஞ்சு மக்களே. இப்போ மிஷினை ட்ரையல் பாத்திர வேண்டியதான். வாங்க பார்த்தலாம்.